12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.2 ஆறாம் கணக்கு பார்க்கலாம். 2 i கேப் + 3 j கேப் + k கேப், i கேப் - 2 j கேப் + 2 k கேப் மற்றும் 3 i கேப் + j கேப் + 3 k கேப் என்ற 3 வெக்டார்கள் ஒரு தள வெக்டார்கள் ஆகுமா என காண்கன்னு கேட்கப்பட்டுள்ளது. ஒரு தள வெக்டார்களாக அமைவதற்கான நிபந்தனை பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a வெக்டார் b வெக்டார் c வெக்டாரின் மதிப்பு 0 காட்டணும். எனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளை a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் 3 வெக்டார்களையும் எடுக்கிறோம். a வெக்டார் என்பது 2 i கேப் + 3 j கேப் + k கேப், b வெக்டார் என்பது i கேப் - 2 j கேப் + 2 k கேப், c வெக்டார் என்பது 3 i கேப் + j கேப் + 3 k கேப் என்க. கணக்கிட வேண்டியது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசியின் மதிப்பு கணக்கிடுவோம். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் என்பது அணிக்கோவை முறையில் கணக்கிடணும். முதல் வெக்டார் a வெக்டாரின் மதிப்புகள் 2 3 1, b வெக்டாரின் ijkவின் மதிப்புகள் 1 - 2 2, c வெக்டாரின் ijkவின் மதிப்புகள் 3 1 3. இதை சுருக்கலாம். முதல் உறுப்பு 2, 2இன் சிற்றணிக்கோவை எனும் பொழுது முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அதன் சிற்றணிக்கோவை -2 2 1 3 ஆகிய 4 உறுப்புகளை பெருக்கலாம். -2 பெருக்கல் 3 -6, 1 பெருக்கல் 2 2 +2க்கு இரண்டாவது ஆப்ஷனில் குறிய மாற்றுவோம் -2. இரண்டாம் உறுப்புக்கு எப்போவுமே அணிக்கோவையில் மைனஸ் குறி தான் கொடுப்போம். எனவே -3. சிற்றணிக்கோவை முதல் நிறை மற்றும் இரண்டாம் நிரல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 2 3 3 பெருக்கலாம். 1 பெருக்கல் 3 3, 3 பெருக்கல் 2 6 +6ன்னு வருது, -6ன்னு குறிப்பிடலாம். அடுத்த எண் 1, 1இன் சிற்றணிக்கோவை எனும் பொழுது முதல் மற்றும் மூன்றாம் நிறைகள் கேன்சல் ஆகிடும். மீதம் இருக்கக்கூடிய 1 -2 3 1 ஆகிய 4 எண்களையும் பெருக்கும் பொழுது 1 பெருக்கல் 1 1, 3 2 6 -6ன்னு வருது, +6ன்னு குறிப்பிடலாம். இப்போ 2 பெருக்கல் -6 -2 கூட்டும் பொழுது -8. இரண்டு எண்களும் ஒரே குறியாக இருந்ததுன்னா எண்களை கூட்டணும், மைனஸாக இருந்ததுன்னா மைனஸ் குறி கொடுக்கணும். -3 பெருக்கல் 6ல் 3 கழிச்சிட்டோம்னா 3. இப்போ என்ன குறி இருக்குது, 6க்கு மைனஸ் குறி இருக்கிறதுனால -3. 1 பெருக்கல் 1 + 6இன் மதிப்பானது 7, 8 2 16 -16, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 9, 1 பெருக்கல் 7 7, 9 + 6இன் மதிப்பானது 10, 9 + 7இன் 9 + 7இன் மதிப்பானது 16, 16 - 16 0. பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a வெக்டார் b வெக்டார் c வெக்டாரின் மதிப்பானது 0 ஆனதால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 வெக்டார்களும் ஒரு தள வெக்டார்கள் ஆகும். Therefore கொடுக்கப்பட்டுள்ள மூன்று வெக்டர்களும் ஒரு தள வெக்டர்கள் ஆகும். தேங்க்யூ.